நாம் இந்த வீடியோவில் லேட்டஸ்டான தகவல்களை பார்க்க போகிறோம். அதிமுக விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியிருக்கு. இது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகத்தான் கருதப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு உத்தரவு மூலம் நம்ம இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானியை காப்பாற்றியிருக்கிறார். 2026 தேர்தலுக்குள்ள பாஜகவில் இடம்பெறக்கூடிய கூட்டணியை பலப்படுத்த நகர்த்தப்படும் காயில ஒருத்தர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசலாம்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையனுக்கு அதிருப்தி என்று பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில செங்கோட்டையன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பை செங்கோட்டையன் கேட்காமலேயே போட்டிருக்காங்களாம். நடிகர் விஜய் பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழக மாநாட்டை நடத்தி மாஸ்க் காட்டி எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சிருந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஆய்வு அறிக்கை விஜயை உற்சாகப்படுத்தியிருக்குதா இல்லாட்டி அப்செட் பண்ணியிருக்கா? ஒரு இந்திய பசு கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சு அசத்தியிருக்கு. தைப்பூச திருநாள் அப்படின்னால எல்லோர் மனதிலும் வந்து செல்வது முருகனும் வள்ளலாரும் தான். ஆனால் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் முருகன் என்றதுமே நடிகர் சிவகுமார் தான் ஞாபகத்துக்கு வருமா? அது ஏன்? இது போன்ற தகவலைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த சூழலில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் நியமனம் நடந்துட்டு வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விடுபட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுவரவாக வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு சூட்டோடு சூடாக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் பதவியை விஜய் தந்திருக்கிறார். அதே போல அதிமுகவில் இருந்து வந்த சிடி நிர்மல்குமாருக்கும் நடிகர் ராஜ்மோகனுக்கும் நடிகர் விஜய் பதவி வழங்கியிருக்கிறார். இந்த சூழலில் பிரசாந்த் கிஷோர் இவரை சந்திச்சிருக்கிறார். பிரசாந்த் கிஷோருடைய பெயர் அரசியல் வட்டாரத்தில் மிக பிரபலம். காரணம், இவர் கடந்த 2021 ஆண்டு திமுக வெற்றிக்கு வியூகம் அமைத்து கொடுத்தவராக பேசப்படுகிறார். இவர் கடந்த ஆண்டில் பீகாரில் ஜன் சுராஜ் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அவருடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. ஆனால் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தாங்க. இந்த நிலையில பிரசாந்த் கிஷோரின் பார்வை தமிழகத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை சந்தித்து 2 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு நாளும் மறுநாளும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இவருடைய சந்திப்புக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அவர் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாராம். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் தொடர்பான ஒரு ஆய்வு அறிக்கையை பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழக தலைமைக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 2024 தேர்தலுக்கு முன்னாடி கட்சி வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு 15 முதல் 20% வாக்கு வங்கிகள் இருக்கலாம், எந்த வயதினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு, எந்த வயதினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு அளிப்பதற்கு தயங்குவார்கள், எந்தெந்த பகுதிகளில் நடிகர் விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு, இது போன்ற விஷயங்களை தான் இந்த ஆய்வு அறிக்கையில் இடம்பெற செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த முன்னேற்றத்தை பார்த்தா பிரசாந்த் கிஷோரே தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக ஆலோசகராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசிக்கொள்கிறார். ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் யார் தேர்தல் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதுவரை ஆலோசனை தந்திருக்கிறார் என்பதுதான். அதனால நடிகர் விஜய்க்கு நேரடியாக தற்போதைய நிலையில் தேர்தல் வியூக ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இது ஒருபுறம் இருக்க, கட்சி தலைவர் விஜய் அறிவித்த அணிகள் பட்டியலால் ஒரு புதிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. அந்த பட்டியலில் குழந்தைகள் அணியும் இடம்பெற்றிருக்கு. அது எல்லோரையும் வியக்க வைத்திருக்கு. அதே நேரத்தில் திருநங்கைகள் அணி ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் வரிசை பட்டியலில் திருநங்கைகள் அணியின் இடம் 9வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்படுது. இது தொடர்பாக திருநங்கைகள் செயல்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வேதனையோடு ஒரு பதிவை விஜய்க்கு செய்திருக்கிறார். அதிபர் ட்ரம்ப் லஞ்ச தடுப்பு சட்டத்தை இப்ப நிறுத்தி வைத்திருக்கிறார். இதனால அதானியுடைய தலை தப்பியிருக்கு. வெளிநாடுகளில் நடக்கும் லஞ்ச முறைகேடுகள் தடுப்பு சட்டத்தின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்கும் உத்தரவுல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை கையெழுத்திட்டு இருக்கார். இதனால கௌதம் அதானியை நோக்கி பாய்ந்த அமெரிக்க நீதிமன்ற வழக்கு விசாரணை தடைபடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 2026 பாஜக அதிமுக போன்ற வலிமையான கட்சியோடு இணைந்து செயல்படாவிட்டால் தமிழகத்தில் இனி எப்போதும் பாஜக
இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று சிலர் டெல்லி தலைமையிட்ட காதுல சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 2026 பாஜக தலை நிமிரணும்னா அதிமுக தயவு வேணும். அது இப்போது பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுக இல்லை. ஜெயலலிதா மறைவின் போது இருந்த அதே அதிமுகவை ரீமேக் செய்தால்தான் அந்த கட்சி வலிமையாக இருக்கும். அதையும் 2025 ஆண்டு முடிவதற்குள் செய்தாக வேண்டும். அப்போதுதான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழக தேர்தலை நம்பிக்கையோடு சந்திக்க முடியும் அப்படின்னு டெல்லி தலைமை நம்புதான். இதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக பல முனைகளில் இருந்தும் குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. பழனிசாமி சம்பந்தி வீட்டில் ரெய்டு, கட்சிக்குள்ள அவருக்கு எதிராக கழக குரல்கள், இரட்டை இலை வழக்கு அப்படின்னு அடுத்தடுத்து அவர் மீதான தாக்குதல் தொடரப்படுறதால பழனிசாமி தற்போது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அதோடு அதிமுக விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கி உத்தரவிட்டிருக்கு. ஓபி ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி இவங்கெல்லாம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையம் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. அதோட அதிமுக உள்கட்சி விவகாரம், இரட்டை இலை விவகாரம், புதிய தலைமை இது குறித்தெல்லாம் கூட தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக பழனிசாமி இந்த குடைச்சல்கள் எல்லாம் எப்படி சமாளிக்க போறாரோ அப்படின்னு கட்சி விசுவாசிகள்லாம் புலம்பிட்டு இருக்காங்களாம். இந்த நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை சம்மதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி கூட எழுது. ஆனால் அதற்கான மாற்று மருந்து கூட டெல்லி தலைமையகம் கைவசம் வச்சிருக்குதான். இந்த மாற்று மருத்துவத்தால நெற்றியில விபூதியும் குங்குமமும் சகிதமா அமைதியாக வளம் வந்திருக்கக்கூடியவருக்கு அதிர்ஷ்ட காற்று வீசினாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறாங்க விஷயம் தெரிந்தவர்கள். அதிமுகவில் மூத்த நிர்வாகிகளில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன். அவர் கட்சி தலைமை மீது கொண்டிருக்கக்கூடிய அதிருப்தி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ அவரது வீட்டுக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில துப்பாக்கி ஏந்திய 3 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட தொடங்கியிருக்காங்க. செங்கோட்டையனுடைய வீடு ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்துல அமைஞ்சிருக்கு. தோட்டத்துடன் கூடிய இந்த வீட்டின் முன்கேட்டு அருகே போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த பாதுகாப்பை செங்கோட்டையன் கேட்கலையா. மேலிட உத்தரவின் காரணமாக இந்த பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தான். இந்த அரசியல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்தியாவுடைய நெல்லூர் இனத்தை சேர்ந்த பசுமாடு ஒண்ணு பிரேசில் நாட்டில் 40 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதனால வரலாற்றிலேயே அதிக விலைக்கு விலை போன கால்நடை அப்படிங்கிற பெருமையை அந்த பசு பெற்றிருக்கு. இது தொடர்பாக கின்னஸ் சாதனை புத்தகம் பதிவு செய்து அதற்கு பெருமை செய்தது. இந்த பசுவினுடைய பெயர் லயாடினா 19. இதன் தற்போதைய வயது 53 மாதம். 1101 கிலோ எடையை கொண்டதாக இந்த பசு இருக்கு. இந்த பசு அழகு ராணியாகவும் கூட இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கால்நடைகளுக்காக நடத்தப்பட்ட அழகு போட்டியில மிஸ் சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற பட்டத்தை அது வென்றிருக்கு. நெல்லூர் பசுக்களை ஓகுல் இனம் அப்படின்னு சொல்றாங்க. இது குறிப்பா ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய வகை. நெல்லூர் பசுக்கள் மிகவும் கடினமான வெப்பமான சூழ்நிலைகளை தாங்கி உயிர் வாழக்கூடிய ஆற்றல் மிக்கவை. அதோட இந்த மாடுகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகம். நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி படைத்த இந்த மாடுகளுக்கு குறைந்த பராமரிப்பு போதுமானது அப்படின்னு கால்நடை பராமரிப்பவர்கள் சொல்றாங்க. தைப்பூசம்னாலே அழகன் முருகனும் வடலூர் வள்ளலாரும் தான் நம்ம மனதின் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனா திரைத்துறையில முருகன் நினைவு வரும்போதே கூடவே பக்தி படங்கள்ல அதிகமாக முருகன் வேடத்தில் நடித்த சிவகுமார் தான் நினைவு கூறுவார். 84 வயதை எட்டிய அவர் இன்னைக்கும் இளமையோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவர் பின்பற்றக்கூடிய உணவு முறைகள் தான் அப்படிங்கிறாங்க தெரிஞ்சவங்க. காலையில அவர் வெறும் வயிற்றுல பழைய சோறும் சின்ன வெங்காயமும் தான் சாப்பிடுவார். இடையில கொஞ்சம் பழ வகைகள், அதிலும் சர்க்கரை குறைவான பழ வகைகள், மதியானம் கீரை உட்பட 4 வகை பொரியல்கள், அதே அளவுக்கு சாதம் இதுதான் சாப்பிடுவார். மாலையில சிறிதளவு அரிசி பொரி, அதோட ஒரு பழச்சாறு சாப்பிடுவார். இரவு ஒரு தோசையும் ஒரு இட்லியும் தான் சாப்பாடும். ஆரோக்கியத்தை தொடர்ந்து பேணுறதுக்காக தியானம், மூச்சு பயிற்சிகளில் அவர் அவ்வப்பொழுது கவனம் செலுத்துறதும் உண்டா. இந்த உணவு முறையை நாம் ஒரு வாரம் பின்பற்றி பார்க்கலாமான்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா வாய்க்கும் வயிற்றுக்கும் தியாக மனப்பான்மை இருந்தாதான் இது போன்ற உணவு கட்டுப்பாடுகளை நம்ம மேற்கொள்ள முடியும். வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.